செய்யாறு வட்ட முத்தமிழ் சங்கம் சார்பில் முப்பெரும் விழா. நகராட்சி ஆணையர் சே ஆண்ட்ரூஸ் பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டார். செய்யாறில் மரக்கன்றுகள் நடுதல், கவிதை போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு பரிசு வழங்கல், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேச்சு உள்ளிட்ட முப்பெரும் விழா நேற்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்ட முத்தமிழ் சங்கம், நிழல் பவுண்டேஷன், செய்யாறு கல்வி மாவட்ட பாரத சரணர் சரணியர் இயக்கம் இணைந்து நிகழ்த்தும் முப்பெரும் விழா நேற்று காலை செய்யாறு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சங்க நிறுவன தலைவர் எறும்பூர் கை செல்வகுமார் தலைமை தாங்கி பேசினார். செய்யாறு கல்வி மாவட்ட சரணர் சாரணியர் இயக்கம் மாவட்ட செயலாளர் ஜே பாபு வரவேற்றார். நிகழ்ச்சிக்கு சங்க நிறுவன தலைவர் எறும்பூர் கை செல்வகுமார் தலைமை தாங்கி பேசினார். செய்யாறு கல்வி மாவட்ட சாரணியர் இயக்கம் மாவட்ட செயலாளர் ஜே பாபு வரவேற்றார். செயற்குழு உறுப்பினர் ஆர் தமிழ்தேனி குரலும் பொருளும் கூறினார். தலைமை ஆசிரியர் தேகாந்தன், தொழிலதிபர் ப ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்து பரிசுகள் வழங்கி பேசினர். முதன்மை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட செய்யாறு நகராட்சி ஆணையர் சே ஆண்ட்ரூஸ் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டார். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு குறித்து கல்லூரி மாணவர் விஜய் பேசினார். பள்ளி வளாகத்தில் 5 மரக்கன்றுகள் நடப்பட்டது. 25 மரக்கன்றுகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. காமராஜ் பிறந்த தின விழா கவிதை போட்டியில் பங்கேற்றோருக்கு பரிசு வழங்கப்பட்டது. முன்னதாக இணை செயலாளர் ஆர் தேன்மொழி, செயற்குழு உறுப்பினர் ஆர் தமிழ்தேனி ஆகியோர் கவிதைகள் வாசித்தனர். தமிழ் ஆசிரியர்கள் ஏ காந்திமதி, ஏ லோகநாதன் ஆகியோர் புதிய உறுப்பினர்களாக தங்களை இணைத்துக் கொண்டனர். துணைத் தலைவர் பி எம் சதீஷ்குமார், செயற்குழு உறுப்பினர்கள் கே சண்முகம், எம் நடராஜன், க வெங்கடேசன், நிழல் பவுண்டேஷன் இயக்குநர்கள் விநாயகமூர்த்தி, சேட்டு, உதவி தலைமை ஆசிரியர் வரதன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் இணை செயலாளர் ஆர் அசோக் நன்றி கூறினார்.